400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக ஹாட்ரிக் வெற்றியை பெற்று 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. மக்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும், பாரத தேசம் முழுவதும் மக்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி, இண்டி கூட்டணி இன்றைக்கு எந்த ஸ்டேட்டில் கூட கூட்டணி கிடையாது. இண்டி கூட்டணி ஊழலுக்கான கூட்டணி, இண்டி கூட்டணி குடும்பத்திற்கான கூட்டணி, இண்டி கூட்டணி இந்த நாட்டுக்கு எதிரான கூட்டணி, இண்டி கூட்டணி ஊழலுக்கு ஆதரவான கூட்டணி. அந்த கூட்டணியை மக்கள் புறந்தள்ளுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை செயலாளர்கள் அடிக்கடி மாற்றம் செய்யப்படுவது குறித்து தமிழக அரசு விளக்கமளிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் செயலாளராக பணியாற்றி வந்த சமயமூர்த்தி 4 மாதங்களில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதிய செயலாளராக காக்கர்லா உஷா நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், கடந்த 15 மாதங்களில் வீட்டு வசதித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் 4வது அதிகாரி இவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதித்துறை செயலாளர்கள் அடிக்கடி மாற்றப்படுவது பல்வேறு ஐயங்களையும் யூகங்களையும் ஏற்படுத்தி இருப்பதாக கூறியுள்ள அவர், இதுகுறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.